காடிஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாடா டிகர். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MPF இன்ஜின் 2017 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் இப்போ கிளச்சோட ஒர்க்கு தான் நான் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாடா டிகர் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 61,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் வர ஷட்டரிங்கு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட். இது 2 கம்ப்ளைண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் பாக்ஸை நான் டவுன் பண்ணுறதுக்கான ரீசனு. இப்போ நான் கியர் பாக்ஸை டவுன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பேட்டரியோட பேக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாட்டம் பிளேட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதேமாதிரி கிளச்சோட கேபிளையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கியரோட கேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஹவுசிங் போல்டும் ட்ரை ஷாஃப்ட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் வரும், அது டைம் மெம்பர் பார், அதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இன்ஜின் பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இந்த டாடா டிகாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்க்கோட புஷ் தான் ரொம்ப மெயினானது. இது ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சும் ஃப்ரீயாக இருக்கும். இந்த இடமும் பாருங்கள். இப்போ நான் கிளச் பிளேட் கவர் சிம்பிள் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாடா டிகாரோட கிளச் பிளேட் கவர் சிம்பிள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இந்த லைன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கிளச் பிளேட் யூஸ் பண்ண முடியும். இந்த லைன் பாருங்கள், இந்த சுத்தமாக தேஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு ஆடோட ரீசன், அதேமாதிரி ஷட்டரிங்கோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் அன்இவனாக தேஞ்சிக்கிறதுனால தான். இந்த பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்இவனாக விட்டு தேஞ்சிருக்கு. கவர் சிம்பிள் எவ்வளோ ஜாம் ஆகிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாடா டிகாரோட கிளச் பிளேட் கவர் சிம்பிள் ரிலீஸ் பேரிங் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிட்டாக வருது. அந்த கிட்டோட ப்ரைஸ் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் நம்பரு. ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கோட புஷ்ஷை வாங்கியிருக்கேன். டாப் கியர் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை நீங்கள் சென்டர் பண்ணுறதுக்கு டாப் கியர் ஷாஃப்ட் தான் ரொம்ப மெயினானது. ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃப்ளைவீல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபெக்டாக இல்லை, அதனால் நான் இதில் கிளச் பிளேட் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா டிகாரோட கிளச்சோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இப்போ கிளச்சு பெடல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.